தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 13 மாநிலங்களில் உள்ள 97 தொகுதிகளுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா மற்றுமோர் பிரம்மாண்ட தேர்தலை சந்திக்க தயாராகி உள்ளது. இம்முறை ஏப்ரல் 11 முதல் மே 19 வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பாணை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் நேற்று வெளியிடப்பட்டது. இதன்படி ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், காஷ்மீர் மற்றும் 8 வடகிழக்கு மாநிலங்கள் உள்ளிட்ட 20 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிகோபர், லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களில் உள்ள 91 மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இதேபோல் ஏப்ரல் 18ஆம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் புதுவை யூனியன் பிரதேசம் ஆகியவற்றில் உள்ள 97 தொகுதிகளுக்கு வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்க உள்ளது. தமிழகத்தில் 18 சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. வரும் 26ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். வேட்பு மனுக்களை திரும்ப பெற மார்ச் 29 கடைசி நாளாகும். இதனிடையே தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்து செலவின பார்வையாளர்கள் தமிழகத்திற்கு வர துவங்கி உள்ளனர். அவர்கள் வேட்பாளர்களின் செலவினங்களை ரகசியமாக கண்காணிக்க தொடங்குவார்கள். 1903 எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்லாம் வருவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இது எஸ்எஸ்டி, எஃப்எஸ்டி அதெல்லாம் போட்டிருக்கோம். இனிமேல் அவங்கெல்லாம் அது கண்காணிப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அப்சர்வர்ஸ் எல்லாம் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன் 26/3 அன்னைக்கு வருவாங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம டிஓஸ், எஸ்பிஸ் எல்லாம் கிட்டே கொடுத்துருக்கோம். அவங்கக்கிட்ட மியூச்சுவல் கோஆர்டினேஷன் பண்ணிவிட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் தயாராவதற்கு முன்பாகவே செலவின பார்வையாளர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக, திமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துவிட்ட நிலையில் இன்று தங்களின் தேர்தல் அறிக்கையை வெளியிட உள்ளனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 20 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக நேற்று முன்தினம் தங்கள் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுகவின் தேர்தல் அறிக்கை தேர்தல் களத்தில் கதாநாயகனாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று காலை 10 மணிக்கு வெளியாக உள்ளது. சிறுபான்மையினர், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரையும் கவரக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையும் இன்று காலை 10:15 மணிக்கு வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் தமிழகத்தில் தேர்தல் போக்குகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு தேர்தல் அறிக்கைக்கும் உண்டு என்பதால் திமுக, அதிமுக கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவுள்ள அம்சங்கள் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ், பாஜக தவிர முக்கிய கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துவிட்டதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திமுகவின் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன், வடசென்னை வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் நீலமேகம் ஆகியோர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை எழும்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்பொழுது பேசிய வைகோ, திமுக கூட்டணி புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றார். மாபெரும் வெற்றியை ஈட்டுவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தமிழகத்தினுடைய குரலை, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காக்கின்ற குரலை, ஜனநாயகத்தை காக்கின்ற குரலை அங்கே ஒலிப்பார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா திமுக தலைவர் ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக கூறினார். மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட கட்சி நலனை விட நாட்டு நலனை பெரிதாக கருதி திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக பரப்புரை செய்வோம். இதேபோல் தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மக்களவை வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட 4 தொகுதி வேட்பாளர்களும் கமலாலயத்தில் பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதன் பிறகு பேசிய தமிழிசை, தங்கள் கூட்டணி வலுவாக உள்ளதால் வெற்றி நிச்சயம் என்றார். 40ம் நமதே, நாளையும் நமதே என்று சொல்லும் பொழுது அந்த 40ல் இந்த 4 நிச்சயமாக அடங்கும். அதனால் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். ஏனென்றால் இது வலிமையான கூட்டணி.
ஈரோடு அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மணிமாறன் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது பள்ளி கல்வி அமைச்சர் செங்கோட்டையன், சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், தேசத்தை காப்பதற்கும் மக்களை காப்பதற்கும் ஒரு தலைசிறந்த தலைவராக பிரதமர் மோடி இருப்பதாக கூறினார். ஆகவே தேசத்தை காப்பதற்கும் தேசத்திற்காக மக்களை காப்பதற்கும் ஒரு தலைசிறந்த தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார்கள். ஆகவே ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் அத்தனை பேரும் ஆற்றி வருகிறோம். இந்நிலையில் ஈரோட்டில் பாஜகவின் 6 மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன், திமுக கூட்டணி எந்த வகையிலும் பலமான கூட்டணி இல்லை என விமர்சித்தார். கூட்டணி எந்த வகையில பலம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கடந்த தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்பார்த்த வெற்றி என்பதில் ஒரு எம்பி கூட கிடைக்கும். நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட பொறுப்பாளர் SR தங்கபாண்டி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் நேரில் சந்தித்து வெங்கடேசனுக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் சே.கு. தமிழரசன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசினார். இருவரும் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் பிரச்சாரத்தை தொடங்கும் முன்னரே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 283 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 34 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கணித்துள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் குறித்து டைம்ஸ் நவ் மற்றும் VMR இணைந்து நாடு முழுவதும் 17,000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது. இதன் முடிவில் மொத்தம் உள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 283 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 135 இடங்களிலும் இதர கட்சிகள் 125 இடங்களிலும் வெற்றி பெறும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்த 38.5 வாக்கு விழுக்காடு எதிர்வரும் தேர்தலில் 40.1 விழுக்காடாக அதிகரிக்கும் என்றும், காங்கிரசின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் வாக்கு வங்கி 23 விழுக்காட்டில் இருந்து 30.6 விழுக்காடாக அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மாநில வாரியாக பார்த்தால் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 34 இடங்களில் வெற்றி பெறும் எனவும், அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 5 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அத்துடன் திமுக கூட்டணிக்கு 52.20 விழுக்காடு வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 37.20 விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பிற தென் மாநிலங்களான கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு 16 இடங்களும், கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு 3 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகாவில் பாஜகவுக்கு 15 தொகுதிகளும், காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணிக்கு 13 தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகனின் OSR காங்கிரஸ் கட்சி 22 இடங்களையும், சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் 3 இடங்களையும் கைப்பற்றும் என்றும், தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவின் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி 13 தொகுதிகளையும், பாஜகவுக்கு 2 தொகுதியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு 1 தொகுதியும், பிற கட்சிக்கு 1 தொகுதியும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக டைம்ஸ் நவ் மற்றும் VMR கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைத் தேர்தலில் முக்கிய கட்சிகள் சார்பில் ஏராளமான மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். எனினும் பெண் வேட்பாளர்கள் சொற்ப அளவிலேயே களமிறக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் முக்கிய கட்சிகளால் 8 மருத்துவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதில் அதிகபட்சமாக திமுகவில் 3 மருத்துவர்கள் போட்டியிடுகின்றனர். தர்மபுரி வேட்பாளர் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சியில் களமிறங்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் வடசென்னை வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி ஆகியோர் மருத்துவர்கள். அடுத்தபடியாக அதிமுகவில் திருவள்ளூர் வேட்பாளர் P. வேணுகோபால் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் ஆகிய 2 மருத்துவர்கள் களமிறங்கியுள்ளனர். இதுபோல் பாமகவில் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி மற்றும்
கடலூர் வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகிய இருவரும், தேமுதிகவில் திருச்சி வேட்பாளர் இளங்கோவனும் மருத்துவராவர். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் என எடுத்துக்கொண்டால் திமுகவில் ஜெகத் ரட்சகனும் தமிழச்சி தங்கபாண்டியனும் களமிறங்கியுள்ளனர். பாமகவில் சாம் பாலும் முனைவராவார். வழக்கறிஞர்களை பொறுத்தவரை அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் NR சிவபதி, KP முனுசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செஞ்சி ஏழுமலை, KRS சரவணன், ஆசைமணி, மனோஜ் பாண்டியன் ஆகிய 7 பேர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திமுகவில் தனுஷ் M குமார், பழனி மாணிக்கம், G செல்வம், முன்னாள் மத்திய அமைச்சர் R ராசா மற்றும் SR பார்த்திபன் ஆகிய 5 பேர் என இரு கட்சிகளிலும் 12 வழக்கறிஞர்கள் களத்தில் உள்ளனர். நடப்பு எம்பிக்கள் என பார்த்தால் அதிமுகவில் 37 பேரில் வேணுகோபால், ஜெயவர்தன், மரகதம் குமரவேல், செஞ்சி ஏழுமலை, மகேந்திரன் மற்றும் தம்பிதுரை ஆகிய 6 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் களமிறங்குகிறார். மிகவும் சொற்ப அளவிலேயே தமிழக கட்சிகள் பெண் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. கடந்த முறை 4 பேரை களமிறக்கிய அதிமுக இம்முறை மரகதம் குமரவேலை மட்டுமே களமிறக்கியுள்ளது. திமுகவில் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் களமிறங்குகின்றனர். தேமுதிகவிலும் பாமகவிலும் பெண் வேட்பாளர்களை நிறுத்தப்படவில்லை. இது தவிர ஏராளமான பட்டதாரிகளும் களமிறங்குகின்றனர். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாக உள்ள நிலையில் அந்த கட்சியின் கடலூர் மண்டலத்தைச் சேர்ந்த 3 முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகியுள்ளது மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் முக்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்ததுடன் தேர்தல் பரப்புரையையும் தொடங்கிவிட்டன. இந்நிலையில் புதிதாய் தேர்தலில் களம் காணும் மக்கள் நீதி மய்யத்தின் சார்பில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாளை வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மக்கள் நீதி மய்யத்தின் செயற்குழு உறுப்பினராக இருந்த குமரவேலுவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நேர்காணல் முடிவு பெறாத நிலையில் தான் கடலூர் வேட்பாளர் என குமரவேல் தெரிவித்து வந்ததாகவும் இது தொடர்பாக அவர் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லாததால் கட்சி பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அவர் அளித்த கடிதத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடையே விளக்கம் அளித்த குமரவேல் கமலின் சிந்தனை வேறு மாதிரியாகவும் கள செயல்பாடுகள் வேறு மாதிரியாகவும் இருப்பதாக குற்றம் சாட்டினார். கட்சியின் துணைத் தலைவரான மகேந்திரனும் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத மற்றொரு மகேந்திரனும் தான் கமலை வழிநடத்துவதாக கூறினார். டாக்டர் மகேந்திரன் ஒருத்தர் பொள்ளாச்சியிலேருந்து புதுசாக வந்து 6 மாதத்துக்கு முன்ன வந்து முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட்டாக, எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலையுமே முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட் ஆனதாக சரித்திரமே கிடையாது. அவர் வரும்போதே வைஸ் பிரசிடென்ட்டாக வந்தார். இன்னும் கொஞ்சம் இருந்தால் இந்தியாவுக்கு வைஸ் பிரசிடென்ட்டுக்கு சான்ஸ் இருந்தால் அதையும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான வந்து முதல் நாளே வைஸ் பிரசிடென்ட். இன்னொரு மகேந்திரன் வந்து அவர் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ரேட்டர். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அவர் வந்து அது வந்து யாருக்குமே தெரியாது. அது ஒரு திரை மாதிரி இருக்கும். கமலுக்கு வழங்கப்படும் அறிவுரைகள் தவறாக உள்ளது என தெரிவித்த குமரவேல் புதிதாக கட்சியில் இணைந்த கோவை சரளா நேர்காணல் நடத்துவது எப்படி என்றும் கேள்வி எழுப்பினார். இன்டர்வியூக்கு மீட்டிங்க்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன். நான் அந்த இன்டர்வியூவில் வந்து 2-3 ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பீப்புளெலாம் இருக்கிறாங்க. சார் இருக்கிறாரு, எங்களுடைய இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் 2 பேர் இருக்காங்க. கூட வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே சேர்ந்த கோவை சரளா இருக்காங்க. என் மனைவி கேட்டாங்க, கோவை சரளாவை இன்டர்வியூ பண்ணுறதுக்காப்பா நீ வந்து அரசியலில் போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு பதிலே இல்லை. அதாவது எந்தெந்த இடத்துல யார் அவருக்கு அந்த அட்வைஸ் வந்து அவங்கள அங்கே உட்கார வச்சாங்க, சாருக்கு அந்த அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதனிடையே குமரவேலை தொடர்ந்து கடலூர் மாவட்ட பொறுப்பாளரான வெங்கடேசனும் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளரான நவீன் கார்த்திக்கும் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் இருந்து 3 நிர்வாகிகள் விலகுவதாக அறிவித்துள்ளது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கேரளாவுக்கு எடுத்து செல்ல முயன்ற 4.5 கிலோ தங்கத்தை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர்.
தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் வழக்கமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த 4 பேரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவர்களது இடுப்பில் 4.5 கிலோ தங்க பிஸ்கட்டுகளை கட்டியிருந்ததாக தெரிகிறது. இதையடுத்து 4 பேரையும் ரயில்வே போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் 4 பேரும் கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த லிக்கோ, சனில், புதுக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரகாசன், பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த சத்தியபாலன் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. சென்னையில் ஒரு நகைக்கடையில் இருந்து தங்க பிஸ்கட்டுகளை வாங்கிக் கொண்டு அவைகளை நகைகளாக மாற்றி விற்க கேரளா செல்வதாகவும் அவர்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட 4.5 கிலோ தங்கத்தை சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் முன்னிலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ரயில்வே காவல்துறையினர் ஒப்படைத்தனர். கோல்டு பிஸ்கெட் இருந்தது. இதில் எந்த டாக்குமெண்ட் ஆவணங்கள் இல்லாதனால அவங்கள என்ன பண்ணணும், நாங்கள் உடனே எங்கள் அதிகாரி தெரிவித்தோம். எங்கள் அதிகாரி செக் பண்ணாங்க. இது சம்மந்தமாக எலெக்ஷன் நடைபெற்றனால இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் சீஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் மூலிமா தேர்தலில் பறக்கும்படை எக்மோர் பறக்கும்படை எலெக்ஷன் ஃப்ளைங் ஸ்குவாடில் இதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். கைது செய்யப்பட்ட 4 பேரும் முறையாக ஆவணங்கள் வைத்திருந்ததாகவும் நீண்ட தூரம் செல்லும் நகை வியாபாரிகள் உடலில் மறைமுகமாகத்தான் நகைகளை எடுத்துச் செல்வதுதான் வழக்கம் என வைர மற்றும் தங்க வியாபாரிகள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயந்திலால் ஜலானி தெரிவித்துள்ளார். முறையான ஆவணங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து முறையான ஆவணங்கள் இருந்தால் அந்த நகைகள் உடனே ஒப்படைக்க வேண்டும். அது ஒரு நகையை கொண்டு வரவங்க வெளியூர்லேருந்து இல்லை வெளிமாநிலேருந்து கொண்டு வரவங்க ரொம்ப பாதுகாப்பு கருதி அவங்க உடம்புல ஒரு துணியிலையோ ஏதோ ஒரு பையிலையோ வச்சு கட்டி தான் கொண்டு வருவாங்க. உடனே அதை கடத்தி கொண்டு வராங்க, ரொம்ப மறைச்சி கொண்டு வராங்கன்னு சொன்னால் தங்க நகைகளை கண்டிப்பாக மறைச்சியோ இல்லை கட்டியோ இது மாதிரி தான் கொண்டு வர முடியும். இதனிடையே சென்னை வால்டாக் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஒரு வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் 17 கிலோ மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த யானைக்கவனி போலீசார் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது பொருட்களின் உரிமையாளரான லலித் என்பவர் தனது மனைவியின் மருத்துவ செலவுக்காக வெள்ளி பொருட்களை தனது ஆடிட்டர் மூலம் சவுகார்பேட்டையில் விற்பனை செய்ய எடுத்துச் சென்றதாக கூறி உரிய ஆவணங்களை போலீசாரிடம் வழங்கினார். இதையடுத்து 17 கிலோ வெள்ளி பொருட்களும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி எரிக்சன் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 550 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் வழங்கிவிட்டதாக அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தெரிவித்துள்ளது. மேலும் நெருக்கடி காலத்தில் உதவிய தனது அண்ணன் முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானிக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் தொலைத்தொடர்பு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனம் எரிக்சன். அந்நிறுவனத்திடமிருந்து கடந்த 2014ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்கிய அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் அதற்குரிய பணத்தை திருப்பி செலுத்த தவறிவிட்டது. இந்நிலையில் தங்கள் நிறுவனத்திற்கு அனில் அம்பானி தர வேண்டிய 550 கோடி ரூபாய் பணத்தை வட்டியுடன் பெற்றுத்தரக் கோரி எரிக்சன் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் 550 கோடி ரூபாய் பணத்தை தருவதாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஒப்புக்கொண்டது. ஆனால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் இந்த காலக்கெடு நிறைவடைந்ததால் அனில் அம்பானி மீது எரிக்சன் நிறுவனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்த 118 கோடி ரூபாயை தவிர்த்து மீதமுள்ள சுமார் 462 கோடி ரூபாய் பணத்தை 1 மாத கால அவகாசத்திற்குள் திருப்பி வழங்க கடந்த 20ஆம் தேதி உத்தரவிட்டது. அவ்வாறு பணம் கட்ட தவறினால் அனில் அம்பானியை கைது செய்யவும் உத்தரவிடப்பட்டது. இதனால் நெருக்கடிக்கு உள்ளான அனில் அம்பானி கூடுதலாக செலுத்திய 260 கோடி ரூபாய் வரி பணத்தை திருப்பி அளிக்க வருமான வரித்துறைக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அவருக்கு கடன் கொடுத்த வங்கி நிறுவனங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கெடு இன்றுடன் நிறைவடையும் சூழலில் கடன் பாக்கியான 458 கோடியே 77 லட்சம் ரூபாய் பணத்தை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் திருப்பி செலுத்திவிட்டதாக எரிக்சன் நிறுவனம் நேற்று தெரிவித்துள்ளது. இந்த தகவலை ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளரும் உறுதி செய்துள்ளார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் தலைவர் அனில் அம்பானி வெளியிட்ட அறிக்கையில், நெருக்கடியான நேரத்தில் என்னுடன் துணை நின்றதற்காக தன்னுடைய சகோதரர் முகேஷ் அம்பானி மற்றும் நீடா அம்பானிக்கு தனது உண்மையான மற்றும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்.
இந்த தருணத்தில் ஆதரவு அளித்ததன் மூலம் உறுதியான குடும்ப மதிப்புகளுடன் இருக்க வேண்டிய அவசியத்தை அவர் எடுத்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் முகேஷ் அம்பானியின் இந்த செயலுக்கு தானும் தனது குடும்பத்தினரும் நன்றியுடன் இருப்போம் என்றும் அனில் அம்பானி தெரிவித்துள்ளார். கோவா மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக பிரமோத் சாவந்த் பொறுப்பேற்றுள்ளார். அத்துடன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த இருவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. கோவா முதலமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் உடல்நலக்குறைவால் கடந்த ஞாயிறன்று உயிரிழந்தார். இதையடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது சபாநாயகர் பிரமோத் சாவந்த் புதிய முதலமைச்சராக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் ஆளுநர் மாளிகையில் நேற்று பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு 11 மணி அளவில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் மிருதுளா சின்ஹா பிரமோத்துக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அத்துடன் பாஜக கூட்டணியில் உள்ள கோவா ஃபார்வர்ட் கட்சியின் விஜய் சர்தேசாய் மற்றும் மகாராஷ்டிரா டி காமண்டா கட்சியின் சுத்தின் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். அத்துடன் சுயேட்சை கட்சிகளைச் சேர்ந்த இருவரும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டனர். பாஜகவின் பலம் 12ஆக குறைந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் 14ஆக உள்ளது. எனவே ஆட்சி அமைக்க உரிமை கோரி நேற்று முன்தினம் ஆளுநரிடம் காங்கிரஸ் கடிதம் அளித்தது. இதற்கிடையில் கோவாவின் புதிய முதலமைச்சராக பிரமோத் பொறுப்பேற்றுள்ளார். மேலும் கூட்டணி கட்சியில் உள்ளவர்களை தக்கவைக்கும் விதமாகவே 4 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. போக்சோ சட்டம் அமலுக்கு வந்து 7 ஆண்டுகளாகியும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தமிழகத்தில் குறைந்தபாடில்லை. எங்கோ ஒரு மூலையில் நாள்தோறும் ஏதேனும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். போக்சோ சட்டத்தால் இது தடுக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறிதான். உலக மக்கள் தொகையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக 130 கோடிக்கும் அதிகமான மக்களுடன் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. 2011 வாக்கில் இந்தியாவில் 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 47 கோடியாக இருந்தது. இதில் பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டும் 22 கோடி. 2012 வரை பெண் குழந்தைகள் சந்திக்கும் பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் அனைவருக்குமான பொதுச் சட்டத்தின்படியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரித்ததன் எதிரொலியாக 2012 நவம்பரில் மத்திய அரசு புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியது. அதன்படி போக்சோ எனப்படும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. குற்றங்களுக்கு ஏற்ப 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வரையும், உச்சபட்சமாக மரண தண்டனை விதிக்கும் அளவிற்கு சட்டம் கடுமையாக்கப்பட்டது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 7 ஆண்டுகளாகியும் குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தல் குற்றங்கள் குறைந்துள்ளனவா என்றால் இல்லை என்ற கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாள்தோறும் அதுபோன்ற செய்திகள் வந்த வண்ணமாகவே உள்ளன. அந்த வகையில் அண்மையில் தமிழகத்தையே உலுக்கிய சம்பவங்களில் சென்னை அயனாவரத்தில் கடந்த 2018 ஜூலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமியை 17 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தொடர்ந்து 7 மாதங்களாக சிறுமியை சீரழித்த வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். 2018 அக்டோபரில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெற்ற தாயின் முன்பே 13 வயது தலித் சிறுமியை இளைஞர் ஒருவர் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்தது அனைவரின் நெஞ்சையும் பதைபதைக்க வைத்தது. ஆசைக்கு இணங்க மறுத்த சிறுமியை ஆதிக்க மனப்பான்மையில் கொலை செய்த இச்சம்பவம் தமிழகத்தின் தலைகுனிவு என்று கண்டனம் எழுப்பப்பட்டது. கடந்த பிப்ரவரியில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறி 70 வயது முதியவரான பழனிசாமி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இவர் சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி பாலியல் தொந்தரவு செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதேபோன்று சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகரில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த வழக்கில் செந்தில் என்பவர் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி போக்சோ சட்டத்தில் கைதானார். புதுக்கோட்டையில் சந்தைப்பேட்டையில் 12 வயது பள்ளி மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த புகாரில் அதே பகுதியைச் சேர்ந்த சாந்தாராம் என்ற இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கடந்த 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் அண்மை காலமாக பள்ளி மாணவிகளிடம் பழகி அவர்களை அந்தரங்க வீடியோ எடுத்து மிரட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன.
2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 10ஆம் வகுப்பு மாணவியை ஆட்டோவில் அழைத்துச் சென்று ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் கேரளாவில் பதுங்கியிருந்த ஆட்டோ ஓட்டுநர் சரவணன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை தண்டையார்பேட்டையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் 72 வயது முதியவர் ரத்தினம் மற்றும் ராஜா லட்சுமணன் ஆகிய 3 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12 வயது சிறுமியான இவர் மாலையில் டியூஷன் சென்றபோது 3 பேரும் தகாத செயலில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக இளைஞர்கள் பலர் கைது செய்யப்படும் அளவிற்கு 50 வயது கடந்த முதியவர்களும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. என்ன நோக்கத்திற்காக போக்சோ எனப்படும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டதோ அது சிறிதளவேனும் தடுக்கப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இது தேர்தல் காலம். சமூக வலைதளங்களில் தேர்தல் தொடர்பான கருத்துக்கள், மீம்ஸ்கள், வீடியோக்கள் போன்றவற்றை நெட்டிசன்கள் குவித்து வருகின்றனர். அவற்றில் ஒரு சிலவற்றை தற்போது பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.